Hello friends, welcome to Indispensable English. We have learnt pronouns and its kinds in parts of speech series. We are going to learn personal pronoun in today's session. Personal pronoun plays a very significant role in English grammar. We can't speak or write anything in English without learning personal pronoun. Now let us see what are the personal pronouns. Personal pronouns are first person, second person and third person. All these three persons have got both singular and plural. இப்போ first person அப்படிங்கிறது person who is speaking. அது தன்னை பற்றி சொல்கிறது, தன்மை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐங்கிறது நான், ப்ளூரல் விங்கிறது நாங்கள். இப்போ செகண்ட் பர்சன்கிறது பர்சன் ஹூ இஸ் லிசனிங் ஆர் ஹூ இஸ் ஸ்போக்கன் டு. அது போத் ஃபார் செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் வி ஹேவ் டு யூஸ் ஒன்லி யூ. சிங்குலருக்கும் செகண்ட் பர்சனுக்கு யூ தான், ப்ளூரலுக்கும் செகண்ட் பர்சனுக்கு யூ தான். அது முன்னிலை, தமிழில் முன்னிலைன்னு சொல்கிறோம். தேர்ட் பர்சன் இஸ் பர்சன் ஹூ இஸ் ஸ்போக்கன் ஆஃப் ஆர் ஸ்போக்கன் அபவுட். அது தேர்ட் பர்சனை தமிழில் படற்கை அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட். ஹீ அவன், ஷீ அவள், இட் அது. தேர்ட் பர்சன் ப்ளூரல் தேங்கிறது அவர்களை குறிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கான்வர்சேஷன் நம்ம எடுத்துப்போம். ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் உஷா தான், என் நேம் தான் உஷான்னு வச்சுக்கோங்க. உஷா ஸ்போக் டு ரவி அபவுட் ஷாம். ரவி தான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உஷா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். ஐ ஸ்போக் டு யூ அபவுட் ஷாம். ஹீ இஸ் தேர்ட் பர்சன். ஹீ இஸ் நாட் இன் த கான்வர்சேஷன். வி ஆர் டாக்கிங் அபவுட் ஷாம் who is not in the conversation. He is third person. I spoke to you about him. But him is a third person. Now let us see subjective pronoun and objective pronoun. இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது they play very important role. சப்ஜெக்டை நம்ம தமிழில் எழுவாய்ன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டை பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் அ சப்ஜெக்ட் இன் இங்கிலீஷ்? சப்ஜெக்ட் இஸ் டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன். ஆப்ஜெக்ட் will remain passive. It will not do anything but something will be done to it. ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டால் அது ஒன்றும் செய்யாது, எதுவுமே செய்யாது. something will be done to it. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷில் பார்க்குறோம். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஐ, ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் மீ. சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனுக்கு பிக்கு ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனில் அஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஃபார் போத் யூ அண்ட் இட் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் சேம், யூ தான். யூக்கு யூ தான் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், இட்டுக்கு இட்டு தான். ஷீ we are using her as objective pronoun. For he, him, for they, them. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். மை மதர் கேவ் மீ எ கிஃப்ட். இப்போ மை மதர்ங்கிறது சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது வேர்பு, மீங்கிறது ஆப்ஜெக்ட். மை மதர், வாட் டிட் மை மதர் டூ? மை மதர் கேவ் மீ எ கிஃப்ட். எனக்கு, மீங்கிறது தமிழில் எனக்குன்னு அர்த்தம். என்னுடைய அம்மா எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்போ மை மதர் இஸ் அ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஃபார் தட் ஷீ we will use she is a subjective pronoun. me it is an objective pronoun. ஏன்னா something is done to it. It does not do anything. The object me does not do anything but something is done to it. My mother gave me a gift. So it is me is an objective pronoun. Like that, me, as, you, it, her, him, them, all here are objective pronoun. Now let us see some examples. இந்த பர்சனல் ப்ரொனவுனை நம்ம எதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா, அந்த பர்சனல் ப்ரொனவுனில் தேர்ட் பர்சன் சிங்குலர்
அந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வேர்போட எஸ் சேர்க்கணும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ஐ ஒர்க் ஹார்ட், we work hard, you work hard, last one they work hard. All these 4 sentences we are not adding s with the verb. So first I is a first person singular, we is first person plural, you is second person, we can take it as second person singular or second person plural, they refers to third person plural. So except he, she, it, third person singular, for all other personal pronoun we are not adding s with the verb, but for third person singular he, she, it alone we are adding s with the verb. He works hard, she works hard, it works hard. All these 3 he, she, it are third person singular. தேர்ட் பர்சன் சிங்குலர் வரப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வேர்போட எஸ் சேர்க்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். We have learned personal pronouns with explanations and examples in today's session, as it is very essential for developing speaking and writing skill. If you have any doubt or suggestions, please comment in the comment box. Share this video with your friends. Like, comment and subscribe for more grammar lessons. Let us meet in the next session with more useful information in grammar. Thank you so much for watching.